கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று பிப்ரவரி 23 ஞாயிற்றுக்கிழமை. நாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகின்ற நாள். நாம் ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை தொழுது கொள்ளுகின்ற நாள். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் புலம்பல் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இங்கு அருமையான வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று பார்க்கிறோம் அல்லவா? அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தர் நல்லவர் தான், அவர் கிருபை என்றும் உள்ளதுதான். ஆனாலும் அவரை தேடுகிறவர்களுக்கும் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவராகவே வெளிப்படுகின்றார். இன்றைக்கு எவ்வளவுதான் பாடுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நாம் கர்த்தருக்கு காத்திருப்பதிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. நிறைய தடவை ஜோமணி பதிலே வரலை அப்படின்னு சொன்னோடனே சோர்ந்து போய் நம்ம முறுமுறுத்து கர்த்தரை மறந்து போகிறவர்களாக அல்ல. ஆனாலும் அந்த நேரத்தில் பொறுமையோடு கூட கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியதா நம்முடைய ஆத்துமாவை நம்ம பழக்கி கொள்ள வேண்டும், நம்முடைய இருதயத்தை பழக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகின்றார், அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே அவர் பிரியமாக இருக்கின்றாராம். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாக இருக்கின்றார். நம்ம வேதத்தில் பார்க்குற சவுல் ராஜாவை கழுதையை தேடி வந்து சாமுவேலை தேடி வந்த பொழுது சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் ராஜாவாக என்று பார்க்கின்றோம். அப்படி ஆண்டவர் கிருபையாக இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறவர்கள் மத்தியில் சவுலை தெரிந்து கொண்டு அவர் ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றால் கர்த்தருக்கு எவ்வளவு உண்மை உள்ளவராக, எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு காத்திருந்து ஒரு செயலை செய்ய வேண்டும். ஆனால் சவுலுடைய வாழ்க்கையில் அவர் தவறினார். கர்த்தருக்கு காத்திருப்பதில் அவர் தவறினார், அவசரப்பட்டார், தானே பலி செலுத்தினார். சாமுவேல் வருவதற்கு அவர் வெயிட் பண்ணலை. தேவனுக்கு விரோதமான செயலாக அது மாறினது. அவர் ராஜாவாக ஏற்படுத்தினதுக்கு பின்பதாக கர்த்தர் வருத்தப்பட்டதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ கர்த்தருக்கு காத்திருந்தா அவர் நல்லவராக தான் இருக்கின்றாரு. அதனோடு கூட கர்த்தரை தேடுகிற ஆத்துமாவுக்கு அவர் நல்லவர். பிரியமானவர்களை, ஆண்டவரை தேடுவது எந்த சூழ்நிலையிலும் நம்ம அவரையே தேடிக்கொண்டிருக்க, எப்பொழுதும் அவரையே நம்முடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்க. இங்கு தாவீது சொல்லுகின்றார், என் தேவனை நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கின்றது என்று சொல்லுகின்றார். இவர் எப்படி தேடுகிறார் பாருங்க ஆண்டவரை, இல்லையா? நீர் என்னுடைய தேவன் என்று சொல்கிறார். தேவனே நீர் என்னுடைய தேவன். அப்போ அவ்வளவு ஆண்டவர் பேரில் ஒரு வாஞ்சை, அவ்வளவு ஒரு தாகம், அவ்வளவு உரிமையோடு கூட என்னுடைய தேவன் என்று சொல்லுகின்றார். அதனோடு கூட வறண்டு போன, விடாய்த்து போன, தண்ணீரே இல்லாத ஒரு வனாந்தரத்தில் நான் உன் பேரிலே தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்போது என் மாம்சம் உண்மையே வாஞ்சிக்கிறது என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இப்படி கர்த்தரை தேடுகின்ற தாவீதுக்கு, சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு கர்த்தர் நல்லவராகவே செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம் அல்லவா? இருந்ததை பார்க்கின்றோம். நாமும் கூட கர்த்தரை தேடுபவர்களாக, கர்த்தருக்கு காத்திருப்பவர்களாக எப்பொழுதும் இருப்போம். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லிடுறது. கர்த்தரை அதிகாலையில் தேட நம்முடைய உள்ளத்தை பழக்குவோம். அவர் நமக்கு நல்லவராகவே கிரியை செய்வார், எப்பொழுதும் நல்லவராகவே வெளிப்படுவார். அவர் நல்லவர் தான், ஆனால் நம்மை தேடும் போது இன்னும் மிக மிக நல்லவராக அவர் வெளிப்படுகின்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் உமக்கு காத்திருக்கவும், ஆண்டவரே உம்மை தேடி பணிந்து கொண்டு உம்மேல் தாகமாக இருக்கவும் நீர் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆலயத்திற்கு போய் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆசீர்வாத டிவி நேயர்கள், நம்முடைய சென்னை ஆசீர்வாத திருச்சபைக்கு நீங்கள் வாருங்கள். ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் கர்த்தரை
தொழுது கொள்ள, ஆராதிக்க, ஆழ்ந்த சத்தியங்களை கேட்க வாருங்கள் ஆசீர்வாத திருச்சபைக்கு. விருதுநகர் அருகையில் இருப்பவங்க அங்கே விருதுநகர் ஆலயத்துக்கு போங்க, ஆசீர்வாத திருச்சபைக்கு போங்க. மும்பையிலேயும் நம்முடைய திருச்சபை இயங்கி வருகிறது, நீங்கள் அங்கேயும் போகலாம். கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.